ஹாய் ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சங்ககால பறவைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். சங்க இலக்கியம் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழர் வாழ்க்கையை பதிவு செய்த அற்புத படைப்பு. சங்க இலக்கிய நூல்களின் இடம்பெறும் பறவைகளின் சிலவற்றை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அசுனம் அப்படிங்கிற பறவை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சங்ககால பாடல்களின் அசுனமா என அறியப்படும் இப்பறவை இசையை உணரக்கூடியது, இசைக்கு மயங்கும் தன்மையுடையது. இதை வேட்டையாட மனதை மயக்கும் இசையை வாசிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. விலங்கும் பறவையும் கலந்தது போல் இந்த பறவை தோற்றமளிக்கும். அதுக்கப்புறமா நம்ம புறவு அப்படிங்கிற பறவையை பற்றி பார்க்கலாம். சங்ககால பாடல்களின் புறாவை புறவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது முல்லை நிறத்தின் பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. இரு தலைப்புல் அப்படிங்கிற பறவையை பற்றி பார்க்கலாம். அகநானூறு பாடலில் இப்பறவையின் பெயர் இடம்பெற்றுள்ளது. இது 2 தலைகளை கொண்ட பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. வலிமையின் அடையாளமாக கருதப்படுகிறது. இதை கர்நாடக மாநிலம் அரசின் சின்னமாக வைத்துள்ளதாக சொல்கிறாங்க. தேங்க்யூ. அடுத்தது அழகான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.